ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடித்தேன். நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றானுங்க. ஆரம்பிக்கலாங்களா? கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம். அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார், சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களிடம் அல்லது எதிர்கேள்விகளை கேட்க முனைகிற இன்னொரு தரப்பு. அவன் தானே சார் சொன்னா, என்ன போட்டு சார் அடிக்கிறீங்க? உன்னை தானே சொன்னா? ஆமா, அதுக்கு தான் இந்த அடி. உட்கார. எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. எத்தனா பசங்களோட கும்பலா இருக்கும்போது, ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். நாங்க தான் சார் அங்க நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க தான் பண்ணுவோம். வேற யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படின்னு ஒரு போதை சார். நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். அப்படி சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும். போங்கடா சார். இப்போ நீங்க சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க? நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், முடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அத கேக்க நீ யாரா? மச்சனையும் தெரியாது எனக்கு. நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது, திருவிழுக்கள் ஏன்னா ஃபோன் பண்ணி ரைட்டு, நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது. ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் ஏறல, என் ஏரியாவுல விளக்கெரியல, மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்மள ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தாருன்னா, அப்ப கேட்டானா அந்த இடத்துல அந்த 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தாயிடும். நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். முதல்ல ஒருத்தர் நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. நம்ம குறுகுறுன்னு பாக்குற. என்னடா உம்மா கொடுக்குற? பசங்களோட இருக்கும்போது வரவங்க போறவங்களாம் கலாய்ச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கெல்லாம் தொந்தரவு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. ஜோசப் உடனே பிளாசாக்காரனுக்கு வந்துரு. ஜோசப் பாருங்க இப்போ வந்துருவாங்க. எதனால ஃபோன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம். யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றானுங்க. உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். என்ன நேம்னு உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். என்ன நேம்னு உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? பிரச்சனைனா ஜபகுமார் ஃபோன் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம ஊர்ல நம்ம கெத்தா இருக்கறல, வெளியில போய் சண்டை போட முடியாது. இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போய் அங்க போய் சால்வ் பண்ணி தான் விட முடியும். நம்ம ஊர்ல நம்ம கெத்தா தானே இருக்கணும். ஒரு சார், இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேக்குறாங்க இல்லையா? என்னடா கத்தியோட ஓடியாரா? ஆமா, நீங்க தான் ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல, அத அவங்க உயிரை எடுக்க கத்தி. அந்த இடத்துல நம்ம கெத்தா ஃபீல் பண்ணுவோம். என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இங்க லேடிஸ்க்குலாம் வாட்டர் பிடிச்சி கொடுக்குறது, ஜென்ஸுங்களுக்கெல்லாம் குவார்டர் பிடிச்சி கொடுக்குறது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி எந்த நல்ல விஷயம் நான் பண்ணதே இல்லை. குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது தெரியல, அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில போயிட்டு நான் அவன் காலரை பிடிச்சி நின்று கேட்டேன்னு வைங்களேன், அந்த டைம்ல நான் தான் கெத்து. நீ வந்திருக்கிற வேலைக்கு புள்ள ஓடிக்க மாட்டிருந்தா தப்புமா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட்டு இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். என்ன மாதிரி பிரச்சனை? சூப்பர்வைசரை மிரட்டுறது. சூப்பர்வைசரை மிரட்டுறது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? 4 பேர் கூட சேர்ந்து சுத்தி நிற்கிட்ட ஒரு கெத்து தான் சார். நாங்க போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. எப்ப முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மரியாதை அடிச்சு விடுவேன். ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அடங்கு அக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா? அப்பா அடிச்சீங்களா? அப்பாவை தான் அடிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் திருப்பி அவரும் நான் அடிச்சேன். அவன் நடிக்க என்ன வடிக்க, அவன் நடிக்க என்ன ஓலன்னு சொல்லு. என்ன வடிக்க அவன் நடிக்க. எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நம்மளுக்கு அது தோணலன்றதுனால தான், நம்ம நேம் இருக்கிறனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போவாத.
எனக்கு வெறி வர்றக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வர்றதா? போடா போடா புளியங்கோட்டைக்கு போறதுங்களா? 25 வயசு மனுஷன் அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நம்ம பசங்க இதெல்லாம் நம்மள அடிக்கூடாதுல்ல. நம்ம கெத்து குறைஞ்சதுல. ஏய் மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. நம்ம நேம் இருக்கிறனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அந்த அவன் நேம் யாரு வச்சது ஜெபக்குமார்? சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணும்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சார் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கிறார் சார். அவர் வந்தாலே கெத்து தான் சார். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே. வேலையா போகாம கெத்தா சுத்தினே நக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. அப்படியே வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார். இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்கிட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்றா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு.